மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு ஈரான் என்ன செஞ்சிருக்குன்னா, சுத்தி கப்பல் படையை நிறுத்தி அமெரிக்கா மறிச்சிருக்கிறாங்க. ஈரான் என்ன செய்ததுன்னா, அங்கிருந்து வாணிபத்தில் அதை நம்ம நேரத்தே பார்த்தோம். அவங்க ஆயிலை ஏற்றுமதி பண்ணக்கூடாது, இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு தடை போட்டிருக்காங்கன்ட்டு அதை அமெரிக்க இராணுவம் இன்டர்பிரட் மாற்றி செஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தோம். ஆனால் இன்னொரு முக்கியமான செய்தி, ஒரு 55 கப்பல், 1 2 இல்லை 55 கப்பல், அதாவது ஈரானுடைய எண்ணெயை ஏற்றிக்கொண்டு அது பாட்டுக்கு வெளியே போயிருக்கு. இவங்க முழுக்க முழுக்க தடை ஏற்படுத்தின போதும், உலகத்தில் மிக சக்தி வாய்ந்த இராணுவத்தினுடைய கடற்படை முற்றுகை இருந்த போதிலும் 55 பெரிய எண்ணெய் டேங்கர்கள் அதை உடைத்து முன்னேறி இருந்தன. சண்டை போட்டெல்லாம் இல்லை. அப்போ எப்படி செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஏதோ ஒரு நாடுனா என்ன, கிழக்கில் உள்ள சூப்பர் பவர் சீனா, முக்கியமாக ரஷ்யாவும் இருக்கலாம், சீனா, இவர்கள் ஒரு மிகப்பெரிய அமெரிக்காவினுடைய சேட்டலைட்டுகளை, அமெரிக்காவினுடைய கப்பல்களில் இருக்கக்கூடிய ரடார்களை, அதனுடைய கண்களை குருடாக்கக்கூடிய ஒரு வலைப்பின்னலை ஈரானுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்போ ஈரான் இந்த இருட்டுக்குள்ள தடவிட்டு இருக்கிற மாதிரி இந்த 55 கப்பலும் போனது தெரியாமல் அவர்கள் இன்றைக்கு முழிச்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு முன்னாலேனா பார்க்குற மாதிரி இல்லை, அதாவது 10 மைல் 20 மைலுக்குள்ளேயே இந்த ஹோர்முஸ் துறைமுகத்து வழியாக 55 கப்பலும் போயிருக்கின்றன. அப்பொழுது இந்த முற்றுகை கம்ப்ளீட்டா டிஃபிட்டட், தோல்வி அடைந்துள்ளது. அப்போ இப்போ என்ன, மேம்பட்ட தொழில்நுட்பம் வாரில் மட்டும் இல்லை, இன்னொரு டெக்னாலஜிலையும் இன்றைக்கு ஈரான்கிட்ட அதிகப்படியான டெக்னாலஜி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இன்றைக்கு எதிர்சக்தின்னா யாரு? ஈரான் தான் இன்றைய நிபந்தனைகளை போட்டு அதுதான் முடிவு பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறது. என்னதான் பொருளாதார தடையை போட்டாலும் ஈரானை வாழ்விக்கக்கூடிய, ஈரானுக்கு உயிர்ப்பிக்கக்கூடிய எண்ணெய் வளம் என்பது எண்ணெய் போய்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஈரான் என்ன சொல்லிருக்கு, 10 புள்ளிகள் கொண்ட ஒரு நெகோசியேஷன் பாயிண்ட்டை போட்டிருக்கிறாங்க. அதை ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் நெகோசியேஷன் டேபிளுக்கு வருவோம்னு சொல்லியிருக்கோம்.